ராத்திரி 2 மணி இருக்கும். பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. அசோக் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்வல் கூட மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு மேன்ஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். இந்த மேன்ஷனை பார்த்தா எப்படி இருக்குன்னா வருஷக்கணக்காக விரிச்சோடி போயிருக்காம இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை பாருல். சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்போ இந்த மேன்ஷனை தான் நீ வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தியா? அப்புறம் இதை காட்டுறதுக்காக தான் இந்த ராத்திரியில் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? பார்வல் சொன்னதை கேட்டுட்டு அசோக் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, ஒருவேளை நம்ம காரோட டயர் மட்டும் பஞ்சர் ஆகாமல் இருந்திருந்தா ஒருவேளை இந்நேரத்துக்கு நம்ம இந்த மேன்ஷனை பார்த்துட்டு திரும்பி போயிருந்திருப்போம். அப்பதான் அவங்களோட காதுகளில் ஒரு வயசான ஆளோட குரல் கேட்டுச்சு. நீங்கள் 2 பேரும் யாரு? இந்த ராத்திரியில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசோக்கும் பார்வலும் திரும்பி பார்த்தபோது ஒரு வயசானவர் கையில் லேந்தர் விளக்கோட அவங்க 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு. நான் இந்த மேன்ஷனை வாங்கணும்னு நினைக்கிறேன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இனிமேல் நான் தான் இதோட முதலாளி. அதனால் கேட்க வேண்டியது நான் தான். நீங்கள் யார்? அசோக் சொன்னதை கேட்டதும் அந்த வயசானவரோட முகத்துல ஒரு மர்மமான சிரிப்பு தோன்றுச்சு. அது நான் தான் இங்கே வேலைக்காரன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன கிராண்ட்பான்னு கூப்பிடலாம். நான் தான் இந்த மேன்ஷனை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட வாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் மேன்ஷனுக்குள்ள போயிட்டாரு. அசோக் ரொம்பவே ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டான். அப்பதான் அவன் பார்வல் கிட்ட சொன்னான். விசித்திரமாக இருக்கே. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மேன்ஷன் பல வருஷமாக காலியாக இருக்குன்னாங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் அசோக். அவங்க இந்த விஷயத்த மறந்து போயிருக்கலாம், அதனால சொல்லாம இருந்திருக்கலாம். அப்புறம் பெரியவங்க கிட்ட இதான் பிரச்சனையே. சரி வா உள்ள போலாம். அப்புறம் மழையில நனைஞ்சு உடம்பு சரியில்லாம போயிடும். அசோக்கும் பார்வலும் மேன்ஷனுக்குள்ள போயிட்டாங்க. உள்ள ஒரே இருட்டு சூழ்ந்திருந்தது. அசோக் அந்த வயசானவருக்கு குரல் கொடுத்தான். அட எங்கே இருக்கீங்க? எங்களை உள்ளே வர சொல்லிட்டு நீங்கள் எங்கே போனீங்க? ஓஹோ, இவர் என்னன்னு சொல்கிறது? அதான் அவர் சொன்னாருல, அவரை கிராண்ட்பான்னு கூப்பிடுவாங்கன்னு. அட கிராண்ட்பா. ஓ கிராண்ட்பா, நீங்கள் எங்கே தான் போனீங்க? ஆனா அந்த வயசானவர் திரும்பி எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அப்பதான் அசோக்கோட பார்வை எதிர்க்க வச்சிருந்த அந்த லாந்தர் விளக்கு மேல பட்டுச்சு. அப்புறம் அசோக் பார்வலை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, வித்தியாசமாக இருக்கே. அந்த வயசானவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்தார். திடீர்னு எங்கே காணாமல் போனார்? அப்புறம் இங்கே உள்ள ரொம்பவே இருட்டாக இருக்கு. நான் போய் விளக்கு எடுத்துகிட்டு வரேன். அசோக் போய் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த லாந்தர் விளக்கை எடுத்தான். அப்பதான் அவனுடைய காதுகள்ல பார்வலோட பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அசோக் உடனே திரும்பி பார்த்த போது பார்வலோட பெணம் ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்தது. அப்புறம் ஒரு வயசான கிழவி கிட்டத்தட்ட ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்தா. கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அசோக்கை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. நீங்க யாரு? அந்த பயங்கரமான வயசான கிழவி உரத்த குரல்ல என்ன சொன்னான்னா, கிரானி. கொஞ்ச நேரத்துல அசோக்கோட அலறல் சத்தம் அந்த மேன்ஷன்ல எதிரொலிச்சு அமைதியாயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து சில மாசங்களுக்கு அப்புறம் லேசான மழைக்கு நடுவில் அழகான மலையில இருக்கிற ஒரு ரோட்ல ஒரு லக்ஸரி கார் ஓடிக்கிட்டு இருந்தது. காரை ஆரியன் ஓட்டிக்கிட்டு வராரு. அவருக்கு பக்கத்துல அவருடைய மனைவி அனிதா உட்காந்துருந்தா. டார்ஜிலிங் ரொம்ப அழகா இருக்கும்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே ரொம்ப அழகான இடம்னு. அப்போதான் பின்னாடி உட்காந்துருந்த அனிதாவோட தங்கச்சி பூஜா சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னா, அக்கா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, மாமாவோட மேன்ஷனும் ரொம்ப அழகா இருக்கும். தன்னோட மச்சினிச்சி சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் சிரிக்க ஆரம்பிச்சாரு. நான் இது வரைக்கும் அது எல்லாத்தையும் போட்டோல மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே இல்லை. உங்க அப்பா எதுக்கு இந்த இடத்துக்கு வரவே விடல? தெரியலையே. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். என்னோட அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா கூட சுத்தமா செட்டே ஆகாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. இது என்னமோ உண்மை மாமா. இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் சரியான பழைய பஞ்சாங்கமா இருப்பாங்க. நான் இப்போ அந்த மேன்ஷனை விற்கணுன்ற ஐடியாவோட தான் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு அசோக் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்வல் கூட சேர்ந்து அந்த மேன்ஷனை தான் பார்க்க போயிருந்தான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. அவன் ஃபோனும் பார்வலோட ஃபோனும் அப்போலேருந்து ஆஃப்னு தான் வருது. அப்பதான் பூஜாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஆரியனோட 15 வயசு பொண்ணு காஜல் தன்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா,
டாடி, நான் அந்த மேன்ஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எப்பவுமே எனக்கு ஒரு கனவு இருந்தது, ஒரு மேன்ஷன்ல இருக்கணும்னு. தேவையில்லாம நீங்க தான் அதை விக்கிறீங்க. தான் பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் சிரிக்க ஆரம்பிச்சாரு. சாயந்தர நேரத்துல அவங்களோட கார் அந்த மேன்ஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. அந்த பெரிய மேன்ஷனை பார்த்துட்டு அனிதா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னா. அடேங்கப்பா, இது சொல்றதுக்கே இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இந்தியாவில் கூட இவ்வளோ பெரிய மேன்ஷன் ஹவுஸ் இருக்குமான்னு. அதுவும் நம்மளோடது. இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பேசுகிறதால நான் இந்த மேன்ஷனை விற்கணுன்ற என்னோட முடிவை கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன். அப்படி நீங்கள் மாற்றிக்கலன்னா நான் மாற்றிடுறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போமே. ஆரியன், அனிதா, பூஜா அப்புறம் காஜல் மேன்ஷனுக்குள்ளே போனாங்க. உள்ளே இருக்கிற வியூவை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. அடேங்க அப்பா ஆரியன், நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேலைக்காரங்க யாரையாவது ஹையர் பண்ணீங்களா? இல்லையே. அப்போ இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணது யாரு? பாருங்களேன், இந்த மர படிக்கட்டுகள் எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னு. அப்பதான் அங்க சுவையான உணவுகளோட வாசனை வர ஆரம்பிச்சது. அனிதாவோட பார்வை ஹால்ல இருக்கிற டைனிங் டேபிள் மேல பட்டதுமே அவங்களோட ஆச்சரியத்துக்கான அளவே இல்லாம போயிடுச்சு. டைனிங் டேபிள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் இருந்தது. அப்படி நீங்க எந்த வேலைக்காரங்களையும் ஹையர் பண்ணலனா இங்க சமைச்சு வச்சது யாராக்கும்? ஒருவேளை இங்க வேற யாராவது இருக்காங்களா? அனிதா இப்படித்தான் சொன்னா. ஒரு வயசான ஆளு அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து திடீர்னு நின்னாரு. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எல்லாம் அதிர்ச்சியாக இருப்பீங்க. அதாவது நான் இந்த மேன்ஷனோட வேலைக்காரன், ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன கிராண்ட்பான்னு கூப்பிடலாம். அந்த வயசானவர் சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் அதிர்ச்சியாய் சொன்னாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அப்பா இந்த இடத்துல எந்த ஒரு வேலைக்காரனையும் வேலைக்கு வைக்கவே இல்லையே. வயசானவர் ரொம்பவே மர்மமான முறையில ஆரியனை பார்த்துட்டு சொன்னாரு. அவர் எதுக்காக உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருப்பாருன்னா, நீங்கள் இந்த மேன்ஷனுக்கு வர்றது அவர் விரும்பாமல் இருந்திருப்பாரு. நீங்கள் ரொம்ப சரியாக தான் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது சரியானதாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு உங்களோட அப்பாவை பற்றி தெரியும். அப்பதான் பூஜா அந்த வயசானவரை நல்லா உத்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீங்க இந்த மேன்ஷனை பாத்துக்கிறீங்கன்றத ஒத்துக்கிறோம், ஆனா நாங்க வர விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இங்கே வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மை என்னன்னா, இந்த மேன்ஷனோட முதலாளிங்க என்னைக்காவது வருவாங்கன்னு தினமும் நல்ல நல்ல சாப்பாடை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சாயந்தரம் களைச்சி போய் அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நான் இந்த மேன்ஷன் முதலாளிகளை கண்ணால் பார்த்துட்டேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவங்க 4 பேரும் ரொம்ப நேரம் பசியோட இருந்தாங்க. அதனால சாப்பாடை பார்த்ததும் பொங்கி எழுந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரியனும் அனிதாவும் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பூஜாவும் காஜலும் இன்னொரு அறைக்கு போயிட்டாங்க. திடீர்னு பாதி ராத்திரிக்கு அப்புறமா காஜல் திடீர்னு எழுந்தா. அப்புறம் அவ பூஜாவை எழுப்ப ஆரம்பிச்சா. பூஜா அக்கா, எழுந்துருங்க, கொஞ்சம் பாருங்களேன், இந்த ரூம்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரோ இருக்காங்க. காஜல் எழுப்புறதும் பூஜா கண்ணை திறந்தபடி என்ன சொன்னான்னா, யாரும் இல்லை காஜல், தூங்கு. இல்லை பூஜாக்கா, இப்போதான் ஒரு கருப்பு உருவம் இந்த ரூம்ல நடந்து போறத நான் பார்த்தேன். காஜலோட பயந்த முகத்தை பார்த்துட்டு பூஜா உடனே எழுந்து உட்காந்து இங்க அங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சா. அப்பதான் திடீர்னு ரூமோட லைட் அணைஞ்சிடுச்சு. ஓ மை காட், லைட்டும் இப்போதான் போகணுமா? பூஜா இப்படிதான் சொல்லி இருப்பா. அப்போ அவ மூக்குக்கு ஒரு மோசமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. ஓ, ஏ, இந்த துர்நாற்றம் கெட்டுப்போன மாமிசம் போல இருக்கு. அப்போ எதிர்க்க ஒரு காட்சியை பார்த்துட்டு அவளோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. எதிர்க்க ஒரு வயசான கிழவி, அவளோட உடம்புல மாமிசம் தூங்கிட்டு இருந்தது. கையில ஒரு கம்போட தன்னோட சிகப்பு கண்களால அவங்க 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. யார் நீ? கிராணி, உங்க 2 பேருக்கும் என்ன திமிரு இருக்கும்? ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? வந்துட்டீங்க இல்ல, இனிமே நிரந்தரமா நீங்க இங்க தான் இருக்க வேண்டி இருக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த கிழவி மின்னல் வேகத்துல பூஜா காஜலுக்கு முன்னாடி வந்து நின்னா. கொஞ்ச நேரத்துல அவங்களோட அலறல் சத்தம் அந்த மேன்ஷன்ல எதிரொலிக்க ஆரம்பிச்சது. காஜல் பூஜாவோட அலறல் சத்தத்தை கேட்டு
அனிதாவும் அர்ஜுனும் அந்த அறைக்குள்ள ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி பூஜா, காஜல் 2 பேரும் செத்து போய் படமா இருந்தாங்க. அப்புறம் கிராணி அனிதா அப்புறம் ஆரியனை முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. இதெல்லாம் என்ன ஆரியன்? இந்த பயங்கரமான கிழவி யாரு? ஆரியன் நடுக்கத்தோட கிராணியை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீ என்னோட மகளையும் அப்புறம் என்னோட மச்சினிச்சியும் எதுக்காக கொன்ன? நீங்க 2 பேரும் கூட தான் சாக போறீங்க. நீ விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி. ஆரியன் அனிதாவோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தான். அப்புறம் வெளிப்பக்கமா ஓட ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த மேன்ஷனோட மெயின் டோர் ஒரே நிமிஷத்துல மூடிடுச்சு. நம்மளால உயிரோட இங்கிருந்து போக முடியாது போல இருக்கு. அப்பதான் அவங்க 2 பேரோட காதுகள்ல அந்த வயசான கிழவனோட குரல் கேட்டது. நீ ரொம்ப சரியா சொன்ன. இனிமே நீங்க 2 பேரும் எப்பவும் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக முடியாது. அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்த உடனே எதிர்க்க அந்த வயசான கிழவனோட முகம் அப்படியே கிராணியை போல பயங்கரமா இருந்தது. அப்படியே அவங்க 2 பேரையும் சாப்பிட்ற பார்வையில பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் இந்த மேன்ஷனோட வேலைக்காரன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உன் தாத்தாவுக்கும் வேலைக்காரனாக இருந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட அப்பா உனக்கு உன்னோட தாத்தா பாட்டி ஃபோட்டோவை எப்பவும் காமிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவன் என்னையும் என்னோட மனைவியையும் இந்த மேன்ஷனுக்குள்ளே தனியாக விட்டுட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டான். பல நாட்களாக நானும் என்னோட மனைவியும் கடவுள்கிட்ட வேண்டுதல் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் கடவுள் எங்கள் வேண்டுதலை கேட்கவே இல்லை. ரொம்ப களைச்சி போய் நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்காக கிராணி பேயை பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாங்க. நான் தான் உன்னோட தாத்தா. அப்புறம் எந்த வயசான பொம்பளை உன்னோட மகளையும் உன் மச்சினிச்சியும் கொன்னாலோ அவ தான் உன்னோட பாட்டி. ஆனா நீ எப்படிப்பட்ட தாத்தா? உன்னோட பேர பிள்ளையையும் கொல்லுவியா? கிராணிக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா எனக்குள்ளேயும் என் மனைவிக்குள்ளேயும் இருந்த ஒரு விஷயம் மறைஞ்சி போச்சு. அது சாதாரணமானவங்களை மனுஷனாக்கும். மனிதநேயம். எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த மனிதநேயம் அழிஞ்சு போச்சு. அது எப்படின்னா, எப்படி எங்கள் மகனோட மனசுக்குள்ளே இருந்த மனிதநேயம் அழிஞ்சுதோ அப்படி. பயப்படாத. சில நாளுக்கு முன்னாடி தான் உன்னோட நண்பனும் இந்த இடத்துக்கு வந்திருந்தான். அவனும் இங்கிருந்து வெளியே போகவே இல்லை. ஆரியனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அந்த பயங்கரமான கிழவன் அசோக் அப்புறம் பார்வலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு. அப்போதான் மின்னல் வேகத்துல கிராணி அனிதா அப்புறம் ஆரியனுக்கு முன்னாடி வந்து நின்னா. ஆரியன் அப்புறம் அனிதாவோட அலறல் சத்தம் அமைதியை கிழிச்சுக்கிட்டு போச்சு. அப்புறம் எல்லா பக்கமும் அமைதி நிலவுச்சு.